சரிப்பா. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது ஒரு கன்ஃபியூஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் ஜஸ்ட் 16ஓட ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? இந்த ப்ராப்ளம்ல பாருங்க, டென்சிட்டி ஆஃப் பாஸ்பரஸ் வேப்பர் at 310 degrees Celsius equal to 775 torricelli is 2.64 gram per decimeter cube. What is the molecular formula of the phosphorus? சரிங்களா? ஸோ நம்ம இதை ப்ராப்ளமா பார்த்தோம்னா நம்ம சால்வ் பண்ணி போடலாம். இல்லைனா P4ங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ P4 ஆன்சர் டக்குன்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா P4 தான் மாலிகுலா இருக்கிற அதோட மாலிகுலர் ஃபார்ம். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க, டென்சிட்டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. டென்சிட்டியோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2.64 கிராம் பெர் டெசிமீட்டர் கியூப். சரிங்களா? இது டென்சிட்டியோட டேட்டா. அடுத்து டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. T ஈக்குவல் டு 310 டிகிரி செல்சியஸ் பிளஸ் 273 கெல்வின் கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. கெல்வின் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 273 ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா 583 கெல்வின் கிடைக்குது. சரிங்களா? அடுத்து ப்ரெஷரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் டாரிசல்லையும் ஒரு யூனிட் தான். சரிங்களா? அதே மாதிரி அது எம் ஆஃப் ஹெச்ஜிக்கு தான் ஈக்குவலா இருக்கும். ஸோ அதோட வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 775 டார் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? வாட் இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் பாஸ்பரஸ்? சரிங்களா? மாலிகுலர் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. சரிங்களா? எம்பிரிக்கல் மாலிகுலர் ஃபார்முலா மாதிரி மாலிகுலர் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்க, இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி டைப்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெஷரோட டேட்டா இன்புட்டா கொடுத்துருக்காங்க, அதை பேஸா வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் PV is equal to nRT அப்படிங்கிற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அந்த ஃபார்முலா பேஸா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சரிங்களா, P equal to N/V into RT அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த N/Vக்கு ஈக்குவலண்டான வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா N/V என்ன சொல்லுவோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னா மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ்னு சொல்லுவோம், டிவைடட் பை V. சரிங்களா? Vங்கிறது நம்ம எப்படி சொல்லுவோம்னா given mass divided by என்னன்னு சொல்லுவோம், வால்யூம் சொல்லுவோம். சரிங்களா? சோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இருக்க ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா N/V அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா வரும்னா ரோ பை எம்க்கு ஈக்குவலா வந்துரும். சரிங்களா? பாருங்க, இந்த மாஸ் பை வால்யூம் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாஸ் பை வால்யூம் நீங்க ரிலேஷன்ஷிப்ல எடுக்கும்போது ரோ பை எம்ங்கிற கான்செப்டுக்கு ஈக்குவலா வரும். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா லாஜிக்கா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா P ஈக்குவல் டு நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ரோ பை எம் இன்டூ ஆர் இன்டூ டி அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த பியோட ப்ரெஷர் பாருங்க 775 டார்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட கம்பேர் பண்ணி பார்த்து இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு தெரியும் கேஜ் ப்ரெஷர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கு. இது அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட மேல இருக்கு, அதனால இது கேஜ் ப்ரெஷர்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் கேஜ் ப்ரெஷர். ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா P ஈக்குவல் டு 775 டார் டிவைடட் பை அட்மாஸ்பரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்தோம்னா 760. சரிங்க, இந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு தேவையானது இதுல எம்ங்கிறதுனால எம் முன்னாடி கொண்டு வந்துருங்க. சரிங்களா? எம் ஈக்குவல் டு ரோ ஆர்டி டிவைடட் பை பி, இது மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதுல ரோவோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சொல்லியிருக்காங்க 2.64 கிராம் பெர் டெசிமீட்டர் கியூப் இன்ட்டு சரிங்களா ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஆரோட வேல்யூ டெசிமீட்டர் கியூப்ங்கிறது ஒரு லிட்டருக்கு ஈக்குவல். சரிங்களா? அப்ப லிட்டர் அட்மாஸ்பியர்ங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம சம்மே இங்க சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அங்க டார் அட்மாஸ்பரிக் பிரஷர். சரிங்களா? அப்போ ஆரோட வேல்யூ 0.0821. சரிங்களா? டி டெம்பரேச்சர். சரிங்களா? டெம்பரேச்சரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 583 டிவைடட் பை பிரஷரோட வேல்யூ போட்டிருக்கோம். பிரஷரோட வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 775 டிவைட் பை 760. சரிங்களா? அப்ப 775 டிவைடட் பை 760. இப்போ இதுல பாருங்க ஃபிராக்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபிராக்ஷன் இருக்கு. ஸோ அந்த வேல்யூ உங்களுக்கு அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மேல மட்டும் ஆயிடும். ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மாலிகுலர் மாஸ் M ஈக்குவல் டு 2.64 into 0.0821 into 583 into 760 divided by 775. சரிங்களா? இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட மாலிகுலர் மாஸ் கிடைக்கும், பாஸ்பரஸோட மாலிகுலர் மாஸ் கிடைக்கும். அது 123.9 கிராம் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்பரஸோட மாலிகுலர் மாஸ். சரிங்களா? நம்மளுக்கு எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதோட மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் பாஸ்பரஸோட மாஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா அட்டாமிக் மாஸ். சரிங்களா? பாஸ்பரஸோட அட்டாமிக் மாஸ் பார்த்தோம் அப்படின்னா 31. பாஸ்பரஸோட அட்டாமிக் மாஸ் பார்த்தோம்னா 31 கிராம். சரிங்களா? இங்க கிடைச்சிருக்கு பாருங்க, டோட்டலா எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க 123, அப்ராக்சிமேட்லி 124 கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்
எத்தனை இருக்கும் நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க சரிங்களா. அப்போ டோட்டல் மாஸ் மாலிகுலர் மாஸ் வந்து 123 சரிங்களா, 123.99 சரிங்களா, டிவைடட் பை எத்தனை ஒரு ஆட்டமோட ஒரு பாஸ்பரஸ் ஆட்டமோட அட்டாமிக் மாஸ் பார்த்தோம்னா 31 சரிங்களா. அப்ராக்சிமேட்டா பாருங்க 3 4s 12 1 into 4 4 அந்த டைம்ல வருது. அப்போ 1 அடிச்சிங்க அப்படின்னா 4 டைம்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கும்னு பார்த்தோம்னா ஒரு பாஸ்பரஸ் மாலிகுல்ல எத்தனை பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தோம்னா 4 ஆட்டம்ஸ் இருக்கும். அப்ப அதோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 P4 அப்படிங்கிற ஃபார்முலா வரும். ஏன்னா 4 ஆட்டம் இருக்கு, அதனால நம்மளுக்கு ரெக்வயர்ட் ஆன்சர் பார்த்தோம்னா P4 சரிங்களா. சோ நம்மளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இந்த N/V மெத்தட்ல இருந்து வரது நமக்கு எதுக்கு ஈக்குவலா எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சரிங்களா, ரோ டிவைடட் பை எம் அப்படிங்கிற கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ரோங்கிறது டென்சிட்டி, எம்ங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட் அல்லது மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த அன்னோனா இருக்கிற எம் இந்த மாதிரி ஃபார்முலா பேஸ் பண்ணி வரும்போது கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. சோ ஆன்சர் உங்களுக்கு பார்த்தோம்னா P4 ஏ தான் ஆன்சர். பாருங்க அடுத்து எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்ளம்ல. an organic compound contains carbon, hydrogen and oxygen சரிங்களா. its elemental analysis gave carbon 38.71%, hydrogen 9.67% and oxygen 51.62%. the empirical formula of the compound would be சரிங்களா. சோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குன்னு சொல்றாங்க, அதுல கார்பனோட பெர்சன்டேஜ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 38.71% சரிங்களா. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜனோட பெர்சன்டேஜ் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 9.67%. அதே மாதிரி ஆக்சிஜனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜனோட வேல்யூ 51.62% சரிங்களா. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் ஆன்சர் கீ டிஸ்கஷன்லேயே பார்த்துருப்போம். இந்த மாதிரி எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததுனாவே 1% ஈக்குவல் டு 1 கிராம் அப்படின்னு அசியூம் பண்ணி சொல்லியிருப்பேன் சரிங்களா. அப்போ 1% ஈக்குவல் டு 1 கிராம் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்பனோட மாஸ் ஆஃப் கார்பன் ஈக்குவல் டு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 38.71 கிராம்ஸ் அப்படியே மாத்திக்கிங்க சரிங்களா. மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஈக்குவல் டு 9.67 கிராம்ஸ் எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஆக்சிஜனோட பெர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 51.62 கிராம்ஸா எடுத்துக்கங்க சரிங்களா. அடுத்து நம்ம இந்த மாதிரி மாஸ் கன்வெர்ட் பண்ண வாட்டிக்கு அடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா எல்லாத்தையும் மோல்ஸ் கன்வெர்ட் பண்ணணும் சரிங்களா. மோல் ஆஃப் கார்பன் ஈக்குவல் டு மாஸ் பாருங்க 38.71 சரிங்களா. இதோட அட்டாமிக் மாஸ் கார்பனோட அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்தோம்னா 12 சரிங்களா. இதோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 3.22 கிடைச்சிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்தோம்னா 1 தான். அப்ப 9.67 டிவைடட் பை 1 அப்ப இதோட ஆன்சர் என்னதான் கிடைச்சிருக்கும் அப்படின்னா 9.67 தான் கிடைச்சிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஆக்சிஜன் ஈக்குவல் டு 51.62 சரிங்களா. 51.62 ஒரு ஆக்சிஜனோட தான் இங்க போடணும் சரிங்களா. ஏன்னா ஆக்சிஜன் ஓ தான் ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா. அப்ப 16 அடிச்சோம் அப்படின்னா இதுவும் எவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 3s 48 உங்களுக்கு தெரியும். அப்ப 3.22 தான் இதுவும் கிடைக்கும் சரிங்களா. இப்ப பாருங்க நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கும் என்ன எழுதுவோம், எல்லாத்துக்கும் அந்த மோலார் ரேஷியோ தான் எழுதுவோம் சரிங்களா. பாருங்க NC ஈஸ்ட் NH ஈஸ்ட் NO ஈக்குவல் டு எப்படி வேல்யூ வருது பாருங்க 3.22 ஈஸ்ட் 9.67 ஈஸ்ட் 3.22 சரிங்களா. இதுல மினிமம் நம்பர் வச்சு ரெண்டு சைட்லயும் டிவைட் பண்ணலாம். ரெண்டு சைட்லயும் பாருங்க 3.22 இருக்கு. அப்ப ரெண்டு சைட்லயும் ஒரே வேல்யூவால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல 1 கிடைக்கும், இந்த இடத்துல 1 கிடைக்கும் சரிங்களா. அப்ப பாருங்க இது பாருங்க அப்ராக்சிமேட்டா 3 டைம்ஸ் இருக்கு பாருங்க 3.22 into 3 அப்படி போட்டீங்க அப்படின்னா 9.67 கிடைக்கும். அப்போ உங்களுக்கு C ஈஸ்ட் H ஈஸ்ட் O ஈக்குவல் டு 1:3:1 கிடைச்சிருக்கும். அதாவது CH3O அப்படிங்கிற எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. சோ அப்ப நம்மளுக்கு ரெக்வயர்ட் ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆப்ஷன்ல நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு சரிங்களா. அப்ப CH3Oங்கிறது ஆன்சர். அடுத்து பாருங்க கார்டிசோன் இஸ் a molecular substance which contains 21 carbon atoms per molecule சரிங்களா. ஒரு மாலிகுல்ல 11 கார்டிசோன்ங்கிற மாலிகுலர் சப்ஸ்டன்ஸ்ல 21 கார்பன் ஆட்டம் இருக்குது ஒரு மூலக்கூறுல. இஃப் இட் கார்பன் கண்டைன்ஸ் 69.68% அந்த மாலிகுலோட வெயிட் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா அதுல கார்பன் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா 69.99% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் த கார்டிசோன் அப்படிங்கிறது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க சரிங்களா. நம்மளுக்கு தெரியணும் இதுல அவங்க என்னென்ன டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மாலிகுல்ல 21 ஆட்டம்ஸ் பெர் மாலிகுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டேட்டாவை கொடுத்திருக்காங்க. அடுத்து பர்சன்டேஜ் மாஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 69.98% கொடுத்திருக்காங்க சரிங்களா. பர்சன்டேஜ் மாஸ் ஆஃப் கார்பன் சரிங்களா. நம்மளுக்கு இப்ப தெரிய வேண்டியது பாருங்க பர்சன்டேஜ் மாஸ் ஆஃப் எலமெண்ட் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த எலமெண்ட்
divided by molecular mass of the compound. சரிங்களா, இங்க அந்த கார்டிசோன்ங்கிற காம்பவுண்ட். சரிங்களா, இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா என்ன எலமெண்டோ அது எவ்வளவு மாஸ் இருக்குதுன்னு தான் நம்மளுக்கு தேவை. அதை அவங்க தெளிவா டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஒரு மாலிகுலுக்கு எத்தனை ஆட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 21 ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் மாஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்போ 69.98% ஈக்குவல் டு சரிங்களா எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 21 கார்பன் ஆட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கார்பனோட மாஸ் வந்து பார்த்தோம்னா 21 into 12 divided by molecular mass of the compound. சரிங்களா, molecular mass of the compoundங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அது m அப்படியே அன்னோனா வச்சுக்கோங்க. அப்ப m மட்டும் தான் அன்னோனா இருக்கு. சரிங்களா, அப்ப ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். m equal to 21 into 12 divided by 69.98. அதாவது இந்த சைடுல உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா இந்த சைடுல பர்சன்டேஜ்ல சப்ஸ்டிட் பண்ணிருக்கா, அப்ப இன்டு 100 வரணும். இந்த சைடுல இன்டு 100 வரணும். சரிங்களா, அப்ப ரெக்கார்ட் ஆன்சர் நம்மளுக்கு என்ன m கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 360.1. நம்மளுக்கு தேவையான ரெக்கார்ட் ஆன்சர் பார்த்தோம்னா 360.1 ஏ ஆப்ஷன்ல நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. அடுத்து பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்க. வாட் வெயிட் ஆஃப் HNO3 இஸ் நீடட் டு கன்வெர்ட் 62 கிராம் ஆஃப் P4 to H3PO4 இந்த ரியாக்ஷன். சரிங்களா, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ரியாக்ஷனை பேஸ் பண்ணி எவ்வளவு HNO3 தேவை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம எவ்வளவு நீடட் டு கன்வெர்ட், அதாவது 62 கிராம் அளவு இருக்கிற P4 கன்வெர்ட் பண்ணும் போது சரிங்களா எவ்வளவு HNO3 தேவை அப்படிங்கறத இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்க ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம இதை பேலன்ஸ் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதோட சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, பாருங்க. ஸோ P4 plus HNO3 gives H3PO4 plus NO2 plus H2. பாருங்க, நாம இது ஆக்சிடேஷன் நம்பர் காலையில பார்த்தோம். அந்த மெத்தட்ல நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்க, பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பேலன்ஸ் பண்றது ஈஸியா இருக்கும், அதனால பார்க்கலாம். இதோட ஆக்சிடேஷன் நம்பர் பாருங்க, இது எலமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு. இதோட ஆக்சிடேஷன் நம்பர் 0, ஹைட்ரஜனோடது 1. சரிங்களா, நைட்ரஜனோடது பாருங்க இங்க என்ன இருக்கு, HNO3ல ஹைட்ரஜனோடது 1, இங்க நைட்ரஜனோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தோம்னா 5. சரிங்களா, +5. அதே மாதிரி ஆக்சிஜனோடது -2. சரிங்களா, இதுல பார்த்தோம்னா ஹைட்ரஜனோடது 1, பாஸ்பரஸோடது 5, அதே மாதிரி ஆக்சிஜனோடது -2. சரிங்களா, NO2ல பார்த்தோம்னா 4 -2, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு -2. சரிங்களா, சோ இந்த ஃபார்மட்ல வந்து இதோட ஆக்சிடேஷன் நம்பரை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இதோட எங்க ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். P4 பாருங்க இங்க 0வா இருக்கு, இங்க 5ன்னு இருக்கு. சரிங்களா, அப்ப 0ல இருந்து எது கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா 5க்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. சரிங்களா, அப்போ இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா, அப்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், ஆக்சிடேஷன் சொல்லிடலாம். அடுத்தது ரிடக்ஷன் எங்க நடந்ததுக்கு நம்ம தேடுறோம். சரி, ரிடக்ஷன் பாருங்க. அடுத்தது ஆக்சிஜனோட வேல்யூ பாக்குறோம், செக் பண்ணி பாக்குறோம், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நைட்ரஜனோட வேல்யூ பாக்குறோம். நைட்ரஜன் பாருங்க இங்க +5ல இருந்து உங்களுக்கு எது கன்வெர்ட் ஆயிருக்கு, +4 கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ கன்வர்ஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு இது ரிடக்ஷன் எத்தனை கன்வர்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5, 4. சோ கன்வர்ஷன் பார்த்தோம்னா 1, ஒரு எலக்ட்ரான் இருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் பேலன்ஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் மாலிகுல்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறேன். சரிங்களா, இங்க P4 இருக்கு, இங்க ஒரே ஒரு P தான் இருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பேலன்ஸ் பண்ணணும். சரிங்களா, அப்போ இதை பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ண யோசிக்கணும் அப்படின்னா 4 பாஸ்பரஸ்க்கு 0, ஆனா இங்க ஒரு பாஸ்பரஸ்க்கு 5. அப்ப நான் பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னா 4 பாஸ்பரஸ் இங்க வரணும். ஒரு பாஸ்பரஸ்க்கு 5 அப்படின்னா 4 பாஸ்பரஸ்க்கு எத்தனை, 5 into 4 20. சரிங்களா, அப்ப இந்த சைடுல 20 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம், இந்த இடத்துல 0ன்னு இருக்குன்னு அர்த்தம். அப்போ எத்தனை எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா 20 எலக்ட்ரான்ஸ். சரிங்களா, அப்போ பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே கீழே என்ன பண்ணும், இது 20ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 2 ஈக்குவல் ஆகும். சரிங்களா, அப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகும் பாருங்க. ஏன்னா 20ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு சைடுலயும் நீங்க அந்த நைட்ரஜன் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு 20 வரணும். சரிங்களா, அப்போ உங்களுக்கு ஃபார்முலா ரெக்வயர்ட் ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா P4 plus 20 HNO3, P4 plus 20 HNO3 gives 4H3PO4 plus 20 NO2 plus H2O. இதான் நம்மளுக்கு இதோட பேலன்ஸ், ஃபுல்லி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா, இப்போ இந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன்ல பார்த்ததுல நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்மளுக்கு வேற எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா பாஸ்பரஸையும் இதையும் HNO3 மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றாங்க, நம்ம மற்ற டேட்டாஸ் தேவையில்லை. அப்ப இதோட மோல் வேல்யூஸ் முன்னாடி பாருங்க,
ஒரு பாஸ்பரஸ் மாலிகுல் P4 மாலிகுலுக்கு நம்மளுக்கு எத்தனை மோல்ஸ் தேவை அப்படின்னா 20 மோல்ஸ் ஆஃப் HNO3 தேவை. சரிங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 62 கிராம் ஆஃப் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. P4னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 மோல் ஆஃப் P4 requires எவ்வளவு? 20 மோல் ஆஃப் HNO3. சரிங்களா? அப்போ P4 மாலிகுலோட மாஸ் எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சுனா போதும். அதை வச்சு நம்ம அதை எத்தனை மோல்ஸ் கன்வெர்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ P4 மாலிகுலோட மாஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 124 கிராம்ஸ். சரிங்களா? 124 கிராம்ஸ். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதே சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்தோம். சரிங்களா? P4ஓட மாலிகுலர் மாஸ் 124 கிராம்ஸ். இங்க கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா எவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 62 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப அதை நீங்க மோல் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா NP4 equal to 62 divided by 124 கிடைக்கும். அப்ப அடிச்சிங்க அப்படின்னா 1/2. சரிங்களா? அதாவது 0.5 மோல் அப்படின்னு அர்த்தம். சோ 0.5 மோல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும் பாருங்க. 1 மோலுக்கு 20 மோல்ஸ். சரிங்களா? அப்போ இங்க தேவைப்படுறது 0.5 மோல் தான். 0.5 மோல் ஆஃப் P4 requires எவ்வளவு? 10 மோல் ஆஃப் HNO3. சரிங்களா? கீழே ஆன்சர் பாருங்க, எல்லாம் கிராம்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம HNO3யோட மாசி நம்ம என்ன பண்ணி ஆகணும்? மாலிகுலர் மாசி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ MHNO3யோட வேல்யூ என்னன்னு பாருங்க. HNO3 ஹெச்சுக்கு 1, சரிங்களா? நைட்ரஜனுக்கு 14 பிளஸ் ஆக்சிஜனுக்கு 3 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 48 இன்ட்டு 14 பாத்தீங்கன்னா 62 63. சோ 63 கிராம். சரிங்களா? அப்போ ஒரு மோலோட மாஸ் தான் நம்மளுக்கு 1 மோல் அப்படின்னா அது 63 கிராம் இருக்கும். இங்க எத்தனை மோல் இருக்கு அப்படின்னா 10 மோல் இருக்கு. அப்ப 10 இன்ட்டு மாலிகுலர் மாஸ் 63. அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 630 கிராம்ஸ். நம்மளுக்கு தேவையான ஆன்சர் பாத்தீங்கன்னா 630 கிராம்ஸ். அங்க எங்க இருக்கணும் அப்படின்னா பி ஆப்ஷன்ல நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. அடுத்தது பாருங்க, how many liters of ammonia gas at STP would be needed to prepare 100 ml of 2.5 molar ammonium hydroxide solution. சரிங்களா? ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்றாங்க. எவ்வளவு அப்படின்னா 100 ml இருக்கு. அதோட மொலாரிட்டி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அமோனியம் 2.5 மொலாரிட்டி இருக்கு. சரிங்களா? சோ மொலாரிட்டிக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். மொலாரிட்டி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். இதுதான் ஃபார்முலா நம்மளுக்கு சொல்யூஷன். இப்போ நம்மளுக்கு இங்க பார்த்தோம்னா மொலாரிட்டியோட வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2.5 மொலாரிட்டி சொல்லியிருக்காங்க. அப்ப n solute equal divided by volume of the solution எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படின்னா 100 ml னு சொல்லிருக்காங்க. நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது volume of the solution இதுல லிட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். லிட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 0.1 லிட்டர். சரிங்களா? 100 மோல்ஸ் அப்படிங்க 100 mlங்கிறது பாருங்க 100 ml னா மில்லினா 10⁻³ அப்ப இது 10⁻², இது 10⁻³ அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 10⁻1 வரும். 10⁻1ங்கிறது 0.1. அப்ப n solute ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சொல்யூட்டோட மாஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 2.5 இன்ட்டு 0.1 நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 0.25 மோல். சரிங்களா? பாருங்க இதோட ப்ரிப்பரேஷன் ஈக்குவேஷன் பாருங்க. அதாவது NH3 plus H2O gives NH4OH. இதுதான் நம்மளுக்கு அந்த சொல்யூஷன் ப்ரிப்பரேஷன்ல கிடைக்கக்கூடிய அமோனியம் ஹைட்ராக்சைடு ப்ரிப்பரேஷன். சரிங்களா? அப்ப NH4 மோல் பாருங்க, இந்த ஈக்குவேஷன் வச்சு பார்க்கும்போது 1 மோல் அமோனியா இருந்துச்சு அப்படின்னா 1 மோல் ஆஃப் NH4OH கிடைக்கும். சரிங்களா? அப்ப இவங்க என்ன கேக்குறாங்க? how many liters of ammonia gases at STP would be needed அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்போ 1 மோல் ஆஃப் NH4OH requires எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா 1 மோல் ஆஃப் NH3 தேவை. சரிங்களா? அப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க, எத்தனை மோல்னு சொல்லிருக்காங்க பாருங்க, 0.25 மோல்னு சொல்லிருக்காங்க. அப்ப 0.25 மோலுக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்ப என்ன செய்யணும்? ரெண்டு சைடு நம்ம என்ன பண்ணா போதும் அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணா போதும். So 1 mole contains 1 mole of NH4OH requires 1 mole of NH3. அப்போ ரெண்டு சைடுலயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 0.25 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 25 மோல் of NH4OH requires 0.25 mole of NH3. சரிங்களா? சோ முன்ன பண்ண அதே கன்வர்ஷன் தான். பாருங்க, நைட்ரஜனோட மாஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 14,
சரிங்களா 14 plus 3 17 17 into 0.25 உங்களுக்கு சாரி இது நம்ம பார்க்குற எஸ்டிபி கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. எஸ்டிபி கண்டிஷன்னா நம்மளுக்கு எல்லாமே கேஸஸ். ஆமா பாருங்க நானும் பார்க்க மறந்துட்டேன். கேஸ் அமோனியா கேஸ்னா நம்ம சொல்லக்கூடிய கண்டிஷன் நம்ம எப்படி தான் சொல்லணும் அப்படின்னா அதோட வால்யூம்ல வச்சு தான் டிஃபைன் பண்ணணும். சரிங்களா அப்போ 1 mole of கேஸ் அதோட மோலார் வால்யூம் பார்த்தோம்னா 22.4 லிட்டர்ஸ் அப்படிதான் இருக்கும். சரிங்களா அப்போ பார்த்தோம்னா இங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க 0.25 அதுல 4ல ஒரு பங்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 0.25ங்கிறது உங்களுக்கு 1/4 அப்போ 0.25 into 22.4 லிட்டர்ஸ். சரிங்களா ஏன்னா ஆன்சர் எல்லாமே லிட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் மாஸ்ல போயிட்டேன். சரிங்களா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆன்சர் எல்லாமே லிட்டர்ல தான் இருக்கு. அப்போ 22.4 into 0.25 நீங்க போட்டீங்க அப்படின்னா சோ இதுல பாதி 1/4 தான். 20 இருந்துச்சுன்னா 1/4 எவ்வளவு வேல்யூ வரும் நம்மளுக்கு 5 ரேஞ்சில் ஆன்சர் கிடைச்சிருக்கும். இங்க பாருங்க 5.6 லிட்டர்ஸ் இருக்கு. அப்ப இதை சிம்பிளை பண்ணாலும் நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 5.6 லிட்டர்ஸ். ஆன்சர் 5.6 லிட்டர்ஸ். அடுத்தது பாருங்க நம்பர் ஆஃப் ரெக்வயர்ட் ஆக்சிஜன் மோல் ஃபார் கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் 1 mole ஆஃப் ப்ரோபேன். சரிங்களா எந்த ஒரு ஹைட்ரோ கார்பனா இருந்தாலும் சரி அது பேர்ன் ஆகும்போது நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும் அவுட்புட்டா கிடைக்கும்னு பார்த்தோம்னா CO2வும் வாட்டர் மாலிகுலும் தான் நம்மளுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். இங்க கொடுத்திருக்கிறது ப்ரோபேன் அப்படின்னா 3 கார்பன் செயின். சரிங்களா சோ CH3 CH2 CH3 சரிங்களா பிளஸ் ஆக்சிஜன் gives பார்த்தோம்னா CO2 plus H2O. இங்க நம்ம எத்தனை கிராம்ஸ்னு கேட்கல, எவ்வளவு வால்யூம் ஆஃப் கேஸ்னு கேட்கல, எத்தனை மோல்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஈக்குவேஷனை மட்டும் பேலன்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு எத்தனை மோலுங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா பாருங்க எத்தனை இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் கார்பனை பேலன்ஸ் பண்ண பார்த்தோம் அப்படின்னா 3 கார்பன் இருக்கு. சரிங்களா 3 கார்பனை பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 கார்பன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்ப எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பாக்குறோம். 3 இந்தாண்ட 2 3 2 5 5 3 8 இருந்துச்சுன்னா எத்தனை வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அதுல பாதி அப்போ 4. சரிங்களா மீதி எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு பாருங்க. அப்போ எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குன்னு பார்த்தோம்னா இதுல ஒரு 6 ஏன்னா 3 into 2 6. சரிங்களா அதே மாதிரி 4 இருக்கு. சரிங்களா டோட்டலா எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்ஸ்னா 10 ஆட்டம்ஸ். அப்ப 10 வரணும் அப்படின்னா இங்க ஏற்கனவே 2 இருக்கு. அப்ப நம்ம போட வேண்டிய நம்பர் என்ன 5. சரிங்களா அப்ப நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆன்சர் பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன் 5. அடுத்தது பாருங்க இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் தான். ஏன் அப்படின்னா இதோட நம்மளுக்கு இதோட நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனோட அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸோட முழு ரியாக்ஷன் தெரிஞ்சாதான் நம்மள இதோட ஆன்சர் நம்ம போட முடியும். இதோட பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் K2Cr2O7 plus 6FeSO4 plus 7H2SO4 gives Cr2SO4 thrice plus 3Fe2SO4 thrice plus K2SO4 plus 7H2O. சரிங்களா இதுதான் அந்த பேலன்ஸ்டு கம்ப்ளீட் ரியாக்ஷன். இதுல நம்மளுக்கு அந்த எது தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மோல் வேல்யூ இந்த K2Cr2O7 மோல் வேல்யூ 1. அதுல நாம் யூஸ் பண்ணக்கூடிய FeSO4 மோல் வேல்யூ 6. சரிங்களா இந்த ரெண்டு டேட்டாவோட அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை சால்வ் பண்ண முடியும். இந்த டைட்ரேஷனோட கான்செப்ட்லயே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா அப்ப நம்ம தேவையான ஃபார்முலா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா K2Cr2 O7 1ங்கிற நம்பரிங் கீழே கொண்டு வந்துடலாம். சரிங்களா FeSO4 நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 அப்படிங்கிற நம்பர் கீழே கொண்டு வரலாம். அப்ப நம்மளுக்கு ரெக்கார்ட் ஃபார்முலா பாருங்க V1M1 divided by N1 equal to V2M2 N2. சரிங்களா நம்மளுக்கு பாருங்க இங்க கொடுத்திருக்கிறது நம்மளுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா FeSO4 இருக்கு. சரிங்களா அதே மாதிரி நம்பர் ஆஃப் வேல்யூஸ் மோல் வேல்யூஸ் ஈக்குவல் இல்லாம இருக்கு. சரிங்களா நம்மளுக்கு ஈக்குவல் இருந்தா நம்ம V1M1 அந்த மாதிரியான கான்செப்ட் நம்ம யோசிக்கலாம். மோல் வேல்யூ ஈக்குவல் இல்லாம இருக்கு. அதே மாதிரி டைபேசிக் ஆசிடோட இதுவும் வருது பிரசன்ஸும் வருது. சரிங்களா அதனால இது ஃபார்முலா வந்து V1M1 divided by N1 அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கணக்கு வச்சுக்கலாம். சரிங்களா அப்படி பார்த்தோம் அப்படின்னா V1 இதோட K2Cr2O7 மோல் வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்க சாரி மோலாரிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 0.1 இன்ட்டு இதோட வால்யூம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. வால்யூம் ஆஃப் 0.01 m required to oxidize. அப்போ V1 உங்களுக்கு V1 அன்னோனாவே தான் இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன்ல இருந்து இதோட மோல் வேல்யூஸ் எடுத்துக்கங்க. இதோட மோல் வேல்யூ எவ்வளவு வருதுன்னு பார்த்தோம்னா 1 ஈக்குவல் டு இந்த சைடுல பாத்தீங்க அப்படின்னா V2 அதாவது FeSO4 வால்யூம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க 35 ml இன்ட்டு அதோட மொலாரிட்டி பாருங்க 0.5 மோல். சரிங்களா மொலாரிட்டி டிவைடட் பை N2 ஓட வேல்யூ பேலன்ஸ் ஈக்குவேஷன்ல இருந்து பாருங்க 6. சரிங்களா டிவைடட் பை 6.
சரிங்களா நம்மளுக்கு இப்ப பாருங்க அன்னோனா இருக்கிறது எது மட்டும் தான் அப்படின்னு பார்த்தோம்னா v1 மட்டும் தான் சரிங்களா அப்ப v1 = 35 into 0.5 divided by 6 into இது உங்களுக்கு எங்க போகும் அப்படின்னா பாருங்க எக்ஸ் ஃபார்மட் ஃபாலோ பண்ணி பாருங்க 0. கீழ வந்துரும் சரிங்களா அப்ப 0.1 இதை நீங்க சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா v1 = எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 29.2 ml ஆன்சரா கிடைக்குது சரிங்களா சோ ரெக்வயர்ட் ஆன்சர் 29.2 ml அடுத்தது பாருங்க இந்த சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷனை டிஃபைன் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரென்த்ல டிஃபைன் பண்ணிருக்காங்க அதாவது அப்படின்னா நம்ம இதை வெயிட் பை வால்யூம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்யூஷனோட சொல்யூஷனுங்கிற யூனிட்ல நம்ம பார்த்திருப்போம் அந்த கான்செப்ட் எடுத்துட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும் சரிங்களா 20% அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரு அக்வஸ் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா அதுல நம்ம எதை வச்சு தான் டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா சொல்யூட்டோட அளவு கரைபொருளோட அளவு வச்சு தான் சொல்லுவோம் அப்ப 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுல இருக்கிற கரைபொருள் சொல்யூட்டோட அளவு எவ்வளவு அப்படின்னா 20% மீதி இருக்க 80% என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் தான் இருக்கும் தண்ணி தான் இருக்கும் சரிங்களா ரைட் இப்போ நம்ம அந்த கான்செப்ட் படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1% = 1 கிராம் அப்படின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா அப்போ 1 கிராம் சரிங்களா 20 கிராம் இங்க 1 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா பாருங்க 20% சொல்லியிருக்காங்க அப்ப 20 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கு சரிங்களா குளுக்கோஸ் இஸ் பிரசன்ட் இன் எவ்வளவு சொல்லியிருக்காங்க இங்க நம்ம 100% எடுத்துக்கிறோம் 1% = 1 கிராம் அப்படிங்கிற மாதிரி 100 ml ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா வாட்டர் பொறுத்தவரை நம்மளுக்கு 1 ml = 1 கிராம் அந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும் அப்ப 20 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் பிரசன்ட் இன் 100 ml ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம் சரிங்களா இப்போ நம்மளுக்கு பாருங்க 1 கிராம் அப்படிங்கிறதுக்கு வேணும் 20 கிராம் 100 ml இருக்கு அப்படின்னா 1 கிராம் எவ்வளவு ml இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டிவைடட் பை 20 சரிங்களா டிவைடட் பை 20 பண்ணோம்னா எவ்வளவு கிராம் இருக்கும் 5 ml சாரி 5 ml வாட்டர்ல இருக்கும் சரிங்களா 1 கிராம் 20 கிராம் பாத்தீங்கன்னா 100 ml இருக்குது அப்படின்னா 1 கிராம் அப்படிங்கிறது எத்தனை ml இருக்கும் 5 ml இருக்கும் சரிங்களா நம்மளுக்கு இங்க கேக்குறது என்னன்னு கேக்குறாங்க பாருங்க the volume in which 1 gram mole சரிங்களா 1 கிராம் மோல்னு சொல்லியிருக்காங்க அப்போ 1 மோல் ஆஃப் சொல்யூஷன் அதாவது இங்க சொல்யூட் என்னதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு சுகர் சொல்யூஷன் குளுக்கோஸ் தான் சொல்லியிருக்காங்க பாருங்க குளுக்கோஸ் தான் சொல்லியிருக்காங்க அப்போ 1 மோல் குளுக்கோஸோட மாஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் குளுக்கோஸோட ஃபார்முலா என்னது C6H12O6 சரிங்களா அப்ப இதோட மாஸ் பார்த்தோம்னா 12 into 6 plus 12 இதோட 12 6 72 plus 12 ஆக்சிஜன் 16 ஆக்சிஜன் 6 ஆக்சிஜன் இருக்குது 16 into 6 16 into 6 96 ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 2 are 8 8 0 carry 1 180 கிராம்ஸ் கிடைக்குது சரிங்களா இந்த 180 கிராம்ஸ்க்கு வந்து நம்ம என்ன வச்சுக்கணும் மாலிகுலர் மாஸா நம்ம எடுத்துக்கிறோம் மாலிகுலர் மாஸா எடுத்துட்டு நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம் சரிங்களா சோ 180 கிராம்ஸ் அப்போ நம்மளுக்கு 1 கிராமுக்கு 180 5 ml அப்படின்னா 180 கிராமுக்கு எவ்வளவு 180 கிராம் ஈக்குவல் டு சரிங்களா பாருங்க ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம் 1 கிராம் ஈக்குவல் டு 5 அப்படின்னா 180 கிராம் ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுக்கோங்க அந்த ஃபார்மட் வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ நம்மளுக்கு தேவையான எக்ஸ் அப்படின்னா சரிங்களா அப்போ எப்படி வரும் எக்ஸ் ஈக்குவல் டு 180 into 5 அப்படின்னு வரும் 180 into 5 எவ்வளவு எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 900 ml அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா 900 ml லிட்டர் கன்வெர்ட் பண்ணீங்க ஏன்னா ஆன்சர் எல்லாமே எதுல தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லிட்டர்ல தான் இருக்கு லிட்டர்ல நீங்க கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ 900 ml equal to 0.9 liters அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா ரெக்கார்ட் ஆன்சர் அப்ப நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 0.9 liters 0.9 லிட்டர்னு எழுதலாம் ஆர் 900 ml அப்படின்னு எழுதிக்கலாம் நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தோம்னா நம்மளுக்கு லிட்டர்ஸ்ல தான் இருக்கு அப்போ டி ஆப்ஷன் நம்மளுக்கு 0.9 லிட்டர்ஸ் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் பாருங்க percentage of copper and oxygen in a sample of CuO obtained by different methods were found to be same this proves the law of சரிங்களா அதாவது ஒரு சாம்பிள் எடுக்கிறாங்க அதை வெவ்வேறு முறைகள்ல வந்து உற்பத்தி செஞ்சு பாக்குறாங்க சரிங்களா CuO சாம்பிள் அதுல உள்ள இருக்கிற கார்பனோட பெர்சன்டேஜும் ஆக்சிஜனோட பெர்சன்டேஜும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஏதோ எந்த விதியோட அடிப்படையில் இருக்குன்னு சொல்றாங்க this proves the law of constant proportion reciprocal proportion மல்டிபிள் ப்ரொபோர்ஷனா டியூவல் ப்ரொபோர்ஷனா சரிங்களா சோ எதுல வரும் நம்மளுக்கு சோ கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல வரும் ஏன்னா நமக்கு தெரியும் அது நேச்சுரா இருந்தாலும் சரி அது சிந்தட்டிக்கா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணாலும் சரி அதுக்குள்ள இருக்க பெர்சன்டேஜ் நம்மளுக்கு என்ன பண்ணாது மாறாது சோ அப்ப கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர்
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which of the following reaction occur in time scale shown is faster? இருக்கிறதுல இங்க கொடுத்திருக்க டைம் லிமிட்ல எது இருக்கிறதுல ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சீக்கிரமா நடக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது நம்ம என்ன செஞ்சா போதும் அப்படின்னா 10 பவர் வேல்யூவை நம்ம அதோட யூனிட்ஸ்ல சஃபிக்ஸஸ்ல ப்ரிஃபிக்ஸ்லோட வேல்யூ சொல்லியிருக்காங்க. நேனோ அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ 10 பவர் -9, சரிங்களா. பிகோ அப்படின்னா 10 பவர் -12, மில்லி அப்படின்னா 10 பவர் -3, சரிங்களா. ஃபெம்டோ அப்படின்னா 10 பவர் -15, சரிங்களா. அப்போ இருக்கிறதுல லோயர் டைம் எது நம்மளுக்கு இருக்கிறதுல குயிக்கா அந்த செயல்பாடு நடக்கக்கூடிய ரியாக்ஷன் எதுவா இருக்கும் அப்படின்னா ஃபெம்டோ. ஏன்னா 10 பவரோட வேல்யூ அதுதான் எனக்கு 1/15, சரிங்களா. 1/10 பவர் 15 அப்படிங்கிற ரேஷியோ இருக்கக்கூடியது ஃபெம்டோ தான். ஸோ ஆன்சர் ஃபெம்டோ. நெக்ஸ்ட் செஷன்ல அடுத்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.